எக்ஸ் கியூப் மைனஸ் 8 ஒய் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதை வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் போடலாம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ மைனஸ் பி அடுத்து ஏ ப்ளஸ் பி. ஸோ இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்க வந்து நம்மளுக்கு ஏ மைனஸ் பி தான் காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். பட் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, கேயோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஸோ ஏ மைனஸ் பி எனக்கு என்னன்னு தெரியணும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக எக்ஸ் கியூப் மைனஸ் 2y கியூப் தான் வருது. ஸோ 2y இந்த ஹோல் கியூப் தான் நம்ம போட போகிறோம். இதுலேயும் நம்ம -2y தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு இங்கே k அப்படிங்கிற இடத்துல -2 போட்டால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. 0 போட்டால் வராது, +2 போட்டாலும் வருது, +2 ஆர் -2லையும் வரப்போகிறதில்ல, சி மட்டும்தான் வருது. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரொசீஜர் வைஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கேயோட வேல்யூ இருந்தால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ஆன்சர்லேருந்து சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவே வருது. ஆன்சர் ஆப்ஷன் சி.